ஒரு திருக்குறளை எழுதி வச்சு உருப்படியா படிக்க தெரியல. 1ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரே திருக்குறள் தாங்க. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்னு இன்மை புகுத்தி விடும். வகுப்புல இருக்கக்கூடிய கரும் பலகைகளை எழுதி போட்டிருக்கோம். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்திடுமா. வாயில நல்லா புகுத்திச்சு இளமை. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும் சொன்னார் வள்ளுவர். இத வாசிக்க தெரியல. பொருளோவிய படைத்தவரே, நடவாடும் வள்ளுவையே, வாழும் வள்ளுவரு. என்ன வாழும் வள்ளுவர்? வாழும் வள்ளுவர் பெத்த மகனுக்கு கற்றுக் கொடுக்கல ஒரு குரலை. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சிங்க, அதுல அவர் மீது நமக்கு பெரிய மரியாதை உண்டு ஐயாவின் மீது. ஆனா ஒரு ஏஐ டெக்னாலஜி, இது வரைக்கும் ஏஐ டெக்னாலஜி மீது இவ்வளவு கேவலமா நாங்க நினைச்சது இல்ல. ஏஐ டெக்னாலஜி, இந்த பக்கம் ஒரு கவிஞர் வராரு, தமிழ் கவிஞர், இந்த பக்கம் நம்முடைய பாட்டம் வள்ளுவர் வராரு, நடுவுல இவர் வராரு, யாரு? இளமை புகுத்தினவர். இவர் திருவள்ளுவர் உட்கார்ந்துட்டு இவங்க ரெண்டு பேர்ட்டையும் டிஸ்கஸ் பண்றாரு. என்ன இப்ப இளமைன்னு போடவா இன்மைன்னு போடவா, என்னன்னு சொல்லு, நீ சொன்னாதான் நான் போடுவேன். அப்ப அவர் இன்மைன்னு எழுதும் போது இவர் தான் அந்த எழுத்தாணியை பிடிச்சு இளமைன்னு மாத்தி விடுறாரு. ஏய், கால குடும்படா, கால குடும்பம். தமிழ்நாடு யாருக்கிட்ட சிக்கிட்டு இருக்கு பாருங்க. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, பகிர்ந்து விடுவேன். எழுத்தாணியை தங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே.